அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு, அதாவது பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க. அவங்க ரிப்ளை இமெயில் இன்னும் பண்ணலையே, எப்போ வரும் அப்படின்னு நீங்க அவங்களோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு இந்த ரிப்ளை இமெயில் வந்துருச்சு. அந்த ரிப்ளை இமெயில்ல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்கு அவங்க ரிப்ளை இமெயில் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 2 இமெயில் வரும். ஃபர்ஸ்ட் ஒரு இமெயில் வரும், அது இது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் கிடையாது அப்படின்னு இப்ப ஸ்கிரீன்ல தெரியற மாதிரி ஒரு இமெயில் வரும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கான அதுக்கப்புறம் எந்த டேட்ல வரணும் அப்படின்னு, எந்த டைமிங்ல வரணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவா உங்களுக்கு இமெயில் பண்ணியிருப்பாங்க. வாங்க அந்த இமெயில்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு போகணும், எந்த டைமிங்க்கு நம்ம சப்ஸ்கிரைபரை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவா பார்த்துக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் உள்ள இமெயில் Dear sir, madam, we have received your application to pre-assess your eligibility to convert your foreign driving license to Singapore driving license. அதாவது நீங்க உங்களோட இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நீங்க தகுதியாயிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது டியூ டு த overwhelming response for this service, we may not to be able to pre-assess most application on time. அதாவது ஒரே நேரத்துல நிறைய அப்ளிகேஷனை அவங்க கையாள முடியாது அப்படின்ட்டு தான் இது போன்ற ஆன்லைன் சப்மிஷனை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறதா அவங்க சொல்றாங்க. மூணாவது, டு அவாய்ட் டிலே இன் ப்ராசஸிங் யுவர் அப்ளிகேஷன், we are inviting you to traffic police headquarters for assessment via on appointment. அதாவது உங்களுடைய காத்திருப்பு நேரம் குறையவும், நீங்க வந்த உடனே லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோட அவங்க ஒரு டைமிங்ல டேட்டையும் கொடுத்துருவாங்க, டயத்தையும் சொல்லிடுவாங்க. அந்த டயத்துக்கு நீங்க போயிட்டு உங்களுடைய லைசன்ஸை ஈஸியா காத்திருக்காம கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதுதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் யூ வில் பி நோட்டிஃபைட் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் வியா த இமெயில் அட்ரஸ். அதாவது உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு அவங்க நோட்டிஃபை பண்ணிடுவாங்க, அதாவது தெரிவிச்சிருவாங்க எப்போ வரணும்னு. அஞ்சாவது பாயிண்ட் ப்ளீஸ் என்ஷூர் யுவர் பிரிங் ஆல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் which you had submitted online document which were not submitted earlier as we noticed that there were missing document. நீங்க ஆன்லைன்ல என்னென்ன சப்மிட் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும், போட்டோ காப்பியும் ஒரு செட்டு எடுத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, அப்படி ஏதாவது வேற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் வேலிட் பிசிக்கல் போட்டோ கார்டு அல்லது ஸ்மார்ட் கார்டு ஃபாரின் டிரைவிங் லைசன்ஸ். அதாவது நம்ம இந்தியனா இருந்தா நம்ம போட்டோவோட லைசன்ஸ் இருக்கும், அந்த போட்டோவோட உள்ள லைசன்ஸ் தான் எடுத்துட்டு வரணும். அதுல அவசியம் ஜிப்பு இருக்கணும். ஜிப்பு இல்லைன்னா நீங்க எம்பசிக்கு அவங்க போக சொல்லிடுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு உங்களுடைய இந்தியா லைசன்ஸ் சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்தியன் எம்பசியில போயிட்டு லெட்டர் கூட வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அடுத்த பாயிண்ட் பி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, பிசிக்கல் ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட் சிங்கப்பூர். அதாவது நீங்க ஒர்க் பெர்மிட்ல இருந்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு போங்க, எம்ப்ளாய்மெண்ட் பாஸ்ல இருந்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், எஸ் பாஸ்ல இருந்தா எஸ் பாஸ், டிபி பாஸ்ல இருந்தா டிபி பாஸ். இதோட வேலிட் குறைஞ்சபட்சம் 12 மாசத்துக்கு மேல இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் சிங்கிற ஆப்ஷன், பாஸ்போர்ட் ஓல்டு அண்ட் நியூ ஃபார் ஃபர்ஸ்ட் என்ட்ரி டேட். அதாவது நீங்க சிங்கப்பூருக்கு என்ட்ரி ஆனீங்கல்ல, அந்த டேட்டு அவசியம் வேணும் உங்களுக்கு சிங்கப்பூர் அரைவல் கார்டு இல்லை அப்படின்னா. ஒருவேளை உங்கள்கிட்ட சிங்கப்பூர் அரைவல் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட்டும் சிங்கப்பூர் அரைவல் கார்டும் எடுத்துட்டு போகலாம். உங்ககிட்ட சிங்கப்பூர் அரைவல் கார்டு இல்லை அப்படின்னா சிங்கப்பூருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகையில உங்களுக்கு ஒரு சாப்பு, அதாவது ரப்பர் ஸ்டாம்ப் குத்துவாங்கல்ல, அந்த டேட்டு இருக்கிற பாஸ்போர்ட்டை நீங்க அவசியம் எடுத்துட்டு போகணும். அது ஓல்டு பாஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, நியூ பாஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வித் ஒயிட் பேக்ரவுண்ட். ஒயிட் பேக்ரவுண்ட் அதாவது பின்னாடி இந்த மாதிரி வெள்ளையா இருக்கிறதுல பாஸ்போர்ட் சைஸ் ரீசெண்டா எடுத்த 2 போட்டோ எடுத்துட்டு போங்க. அவங்க 1 சொல்லியிருக்காங்க, நீங்க எதுக்கு 2 எடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட், ப்ளீஸ் நோட் திஸ் இன்விடேஷன் இஸ் நாட் எ கன்ஃபர்மேஷன் லெட்டர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல,
confirmation of your eligibility for conversion of foreign driving license to Singapore driving license. Do fill up the pink form when you reach traffic police after obtaining the queue ticket while waiting to be served. இந்த 6வது பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் கிடையாது. இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு இமெயில் அனுப்புவோம். அதுல வந்து எந்த டேட்டுக்கு வரணும், எந்த டைமிங்க்கு வரணும் அப்படின்னு அதுல வந்து சொல்லுவோம். நீங்க டிராபிக் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு பிங்க் கலர் ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி ரெடியா வச்சுக்கணும் அப்படின்னு இதுல வந்து சொல்றாங்க. 7வது பாயிண்ட் வந்து யூ வில் ஒன்லி பி இன்ஃபார்ம் ஆஃப் யுவர் எலிஜிபிலிட்டி அப்பான் யுவர் visit to traffic police headquarters. An additional visit will not to be required if you are eligible, brought all the required document. So please ensure you bring along your NETS or credit or debit card, make it payment method. அதாவது நீங்க உங்க லைசன்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கு தகுதியானவர்களா இருந்தீங்கன்னா அவசியம் நெட்ஸு அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை நீங்கள் அவசியம் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக தான் நம்ம அவங்களுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். கேஷ் மணி வாங்கிக்க மாட்டாங்க, அதாவது கையில் பணம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா $50 அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடணும். 7வது பாயிண்ட்ல சொல்றாங்க. அதே போல உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் என்னென்ன நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துட்டு போங்க. 8வது பாயிண்ட் வந்து if you are unsuccessful in your application you may appeal to SPF TLP appeals அப்படிங்கிற வெப்சைட்ல அந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த வெப்சைட்ல போய் அப்பீல் பண்ண சொல்றாங்க. உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா சப்மிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற வெப்சைட்ல போயிட்டு அவங்க அப்பீல் பண்ண சொல்றாங்க. 9வது பாயிண்ட் வந்து டு சேஞ்ச் யுவர் அப்பாயின்மெண்ட் please email your request. Kindly note the change in appointment is subject to availability and we may not be able to accede to your request. அதாவது உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்க சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு இமெயில் பண்ண சொல்றாங்க. ஒருவேளை இந்த இமெயில அவங்க வந்து அக்செப்ட் பண்ணால்தான் பண்ணுவாங்க. அதனால அவங்க கொடுத்துருக்க டைமிங்லையும் அந்த அப்பாயின்மெண்ட் டேட்லையும் கரெக்டா போய் நீங்க வந்து லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2வது இந்த மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் இமெயில் உங்களுக்கு வரும். அதுல வந்து எந்த டைமிங்க்கு வரணும், எந்த டேட்ல வரணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும், எந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு இயர்லியரா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே விரிவா பார்த்தது மாதிரிதான் இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அவங்க திடீர்னு கேட்கும் போது இந்த இமெயிலை வந்து நீங்க ஷோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல உள்ள டாக்குமெண்ட்ல நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணமோ அது எல்லாத்துலயும் ஒரு போட்டோ காப்பி, ஒரிஜினல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. ஒருவேளை நீங்க டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே, அதாவது முன்கூட்டியே உங்களுக்கு வந்து இமெயில் பண்ணிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணலாம். இந்த கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க டிராபிக் போலீஸ் ஹெட் குவார்டர்ஸே போக முடியும். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துச்சு பாருங்க, அதை எடுத்துட்டு நீங்க போகக்கூடாது. 2வது அனுப்பிவிட்டது தான் கன்ஃபர்மேஷன் இமெயில். இந்த பிங்க் கலர் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்றதுன்னு அடுத்த வீடியோல தெளிவா உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.